மாடா படுத்துட்டு இருக்கிறீங்க? எந்திரிங்கடா, வேலைக்கு போகணும், எந்திரிங்கடா. என்னன்னா உனக்கு இதே கதை வெளிப்பட்டு ஏன்னா இப்படி பண்ற? அட என்னடா பண்ணுறது, வேலைக்கு போகணும்லடா. பார்த்தியா அப்பத்தா இவனுங்களெல்லாம் எது கூட்டிகிட்டு வந்தால் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறானுன்னு பார்த்தியா? ஒருத்தனை ஹார்மோனியத்துக்கு கூட்டிகிட்டு வந்து அவன் வந்து ஆடு மேய்ச்சிக்கிறான். இன்னொருத்தனை வந்து நாதஸ்வரத்தை கூட்டிகிட்டு வந்து அவன் வந்து நார்மலுக்கு வேலைக்கு போயிட்டுக்கிறான். இன்னொருத்தன் வந்து வீணை வாசிக்கிற கூட்டிகிட்டு வந்து அவன் வந்து குடிச்சு வீணாக போயிட்டான். ஆமாம், நீ மட்டும் ஒழுங்கு குடிக்காத மாதிரியே பேசுவ. அதெல்லாம் எதுக்கு இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன்? இப்போ குடிச்சு போட்ட பாட்டில் எடுத்து எடைக்கு போட்டானா, எடைக்கு போட்ட காசை வாங்கி குடிச்சு போட்டானா அப்படிங்க நீ சொல்கிறது? அப்போத்தா இப்போல்லாம் நான் குடிச்சு போட்ட பாட்டில் வந்து இடைக்கெல்லாம் போடுறதில்ல. கடையில் கொடுத்தா அவையிலே 10 ரூபா தராங்க, கட்டிங் கழிச்சிட்டு கட்டிங் வாங்கிக்கிறோம். அந்த மாதிரி இந்த மாதிரி மொல்ல மாதிரி நானா, இந்த மாதிரி அந்த மாதிரி கேப் மாதிரி நானா அப்படிங்கிறது நீ சொல்கிறது? சரி சரி விடப்பத்தா. சரி நான் கொஞ்சம் வெளியே போவேன்னு, இந்த மந்திரத்தையும் சுந்தரத்தையும் வந்து வேலைக்கு அனுப்பிவிடு, நான் வெளியே போயிட்டு வரேன். ஏங்க ஏங்க வீட்டில் யாராவது இருக்கீங்களா? அதான் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன், அப்புறம் அங்கே நின்று கேட்டால் தான் ஆகும். இல்லை சொல்லுங்க, வீட்டில் யாராச்சும் இருக்கிறீங்களா? ஏங்க இப்படி நெல் அரைக்கிற மிஷினாட்டம் வந்து இங்கே குத்துக்கல்லாட்டம் உட்காந்து இருந்தது. எங்கள் அப்பத்தாவை பார்த்துமா கேட்குறீங்க வீட்டில் யாராவது இருக்கிறாங்களான்னு? இல்லைங்க, நீங்கள் தான் எண்ணெய் ஏற்றதுக்கு செக் மிஷின் வாங்கி வச்சுக்கிறீங்களோன்னு நினச்சிட்டேன். அப்படிங்களா? பார்த்தியாத்தா ஆடுறான் அவனை தூக்கி இங்கே போடுற அக்கில் வச்சு ஒரு ஆட்டி விட்றான் அவனை. என்னங்க அப்போ இப்படியெல்லாம் பேசுது? அதெல்லாம் அப்படித்தாங்க பேசு. சரி சொல்லுங்க, உங்கள் பேர் என்ன? நான் கூமாவெட்டி கோயில் தருமகத்தா குப்புராச்சுங்க. இவன் என்ற அல்ல கை சுப்புராச்சுங்க. தர்மகத்தாங்களா? அதான் தர்மகத்தம் கேட்டால் தர்மகத்தாவான். சரி சரி. நம்ம கோயிலில் திருவிழா நடக்குதுங்க. சரிங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா வந்து சிறப்பாக கச்சேரி நடத்தினாருங்க. சரிங்க. அதுக்கப்புறம் அந்த 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா பண்ணதுக்கப்புறம் நோம்பு நடந்திருக்காதுங்களே? ஆமாங்க, தக்காளி சோறுக்கு தயிர் பச்சடி தரலைன்ட்டு ஊரே 2ஆ போச்சுங்க. ஐயோ அப்படிங்களா? சரி இப்போ என்ன விஷயமா வந்திருக்கிறீங்க? அதாங்க 10 வருஷம் கழிச்சு இப்போ தான் ஊர் ஒன்றாகி கோயிலில் திருவிழா போட்டிருக்கிறோமுங்க. சரிங்க. நீங்கள் வந்து கச்சேரி நடத்தி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அப்படிங்களா? மந்திரம். சரிங்க மந்திரம், அந்த நோட் எடுத்துட்டு வா. நோட். மந்திரம் பார்த்து. என்னடா இது இப்படி புளியா இருக்குது? அட இல்லைங்க, இப்போதான் பசங்க பொங்கலுக்கு வெள்ளை அடிச்சானுங்க வீட்டுக்கெல்லாம். அதில் இது சுண்ணாம்பு பட்டிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ மற்றபடி பார்த்தீங்கன்னா தேதியெல்லாம் பாருங்க 1996 தான், புது டைரி. பார்த்தா பொங்கலுக்கு வெள்ளை அடிச்ச மாதிரி இல்லைங்க, அப்பத்தாளுக்கு பவுடர் அடிச்ச மாதிரி இருக்குது. அப்படிங்களா? அப்போ தான் பாருங்க லிப்ஸ்டிக் போட்டு ஜம்முன்னு உட்காந்து தான் இருக்குது. அப்புறம் என்ன? சரி அதை நீக்க அப்படியும். உங்கள் தேதி எப்போ சொன்னீங்க? தை மாதம் 2ஆம் தேதிங்க. அட இந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் நடத்துவாங்களே அந்த அன்னைக்கு? அதே தாங்க, அந்த போட்டி தாங்களா? அதே தானுங்க. சரி சரிங்க. அதாவது திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா சைனாவில் புத்தர்கள் கும்பாசயத்துக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஐயோ. அதே மாதிரி அமெரிக்காவில் மாரியம் கோயிலில் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது. ஐயோ. அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு சரி அப்படியே டேரெக்டாக உங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்துடலாம், சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ரொம்ப நன்றிங்க. அப்புறம் அந்த அட்வான்ஸா? டே மந்திரம், அட்வான்ஸை பற்றி பேசுகிறானுங்க. ஏற்கனவே நேற்று இந்த மாதம் ஃபுல்லாக வந்து 7 சிப்போ ஆயாவே அப்பத்தாவே வந்து சாப்பிட்ருக்குது. அதே கடன் காசு கட்டணும். காலையில் ஆனால் தியாக வந்து நின்றுக்கிறான். ஒரு நாளைக்கு 7 கவுளி வந்து வெத்தலை போடுது, அதுக்கு சம்பாரிச்சாகணும். சரி எப்படி ஒரு 1000 ரூபா கேட்டலாமா? சரிங்க 1000 ரூபா. 5000 ரூபா கொடுத்துருங்க. 5000 ரூபா மேலே ஒரு வயசாக தர மாட்டேங்க. மந்திரம் இது வரைக்கும் பார்க்காத அமௌண்ட்டு. சரி சரிங்க, ஒரு 5000 ரூபா போட்டுவிட்டு போங்க, அப்புறம் மேற்படி பார்த்துக்கலாம். சரிங்க, பணமாக வாங்கிக்கிறீங்களா? இல்லை பணமாக நான் கை நீட்டி வாங்கி பழக்கம் இல்லைங்க. வேண்டாம், ஜிபே பண்ணி விட்ருங்க. ஜிபே இதெல்லாம் நீங்கள் மறைச்சு நின்றுக்கிறீங்க. எப்படி பண்ணிடுவீங்களா? நம்பர்லாம் இல்லைங்க, ஸ்கேனர் ஒன்று வச்சுக்கிறோம், புரியுதுங்களா? ஜெராக்ஸ் ஒன்று எடுத்து ஒட்டி வச்சுக்கிறோம். அப்போ தான் அந்த போர்டை காட்டு. இது என்னங்க கேமரா பத்த மாட்டேங்குதுங்க? அப்படிதாங்க. அப்பதான் நீ மேட்டுப்பாளையத்தில் போய் நில்லு. ஐயோ, மேட்டுப்பாளையம் போகிறதுக்குள்ள நோம்பியே முடிஞ்சிருங்க. நானே கொஞ்சம் பின்னாடி போய் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. 5000 ரூபா போட்டுருங்க, வந்துருச்சான்னு மட்டும் பாருங்க. உங்கள் பேடிஎம் அக்கௌண்ட்டில் வாழ்நாளில் இதுவரை கண்டிடாத அமௌண்ட் 5000 ரூபாய் பெறப்பட்டது. ஏடாயிருச்சா? நிஜமாலுமா வந்துருச்சுண்ணே? மெசேஜ் வந்துருச்சா? ஐயோபி இல்லையா? ஆமாண்ணே. சரி ஏடாயிருச்சுங்க. உங்கள் கச்சேரி வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்துடலாம். சரிங்களா? சரி நீங்கள் போயிட்டு வாங்க. நாங்கள் அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. உத்தரவு வாங்க, ஏதோ ஒன்று வாங்குங்க போங்க. சரி மந்திரம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாடக புக்காக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா
ஒரு ஒத்திகை ஒன்று பார்த்துடலாம். புரியுதா? சரி, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா அந்த அட்டாரியில், எங்கள் அப்பாவோட எக்யூப்மெண்ட்லாம் அந்த அட்டாரியில் கிடக்குது. அந்த மூட்டை எடுத்து போடு. எடுத்துட்டு வரேன். இல்லை, எடுத்துட்டு வா. சுந்தரம், நீயும் போ. கை கட்டிட்டு நிற்கிற தூக்கம் வருதா? அட, ஏன் மந்திரம் இதைத்தான் செஞ்சுட்டு இருந்தீ எத்தனை நாளா? என்னது? அட, ஹார்மோனியமா? சரி, உட்காந்துடலாம். அப்பத்தா நீ பண்ணிட்டியா? சாப்பிட்டீங்களா அப்பத்தா? 10 கடிச்சிடாத ஒரு கைக்கு இது ஹார்மோனியம் வாசிக்கிற கை. இப்போ எப்படி? அப்புறம் மந்திரம் நீ ஒன்று சொல்ல வேணா, அதையும் மறந்துட்டு இருக்கிற. வேட்டி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, சொல்லு என்னன்னு. இதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம நமக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுக்கிட்டா என்ன? பந்தயமா? கலைத்தாயின் மூத்த மகன்றா நானு. எங்கிட்டயே நீ பந்தயத்துக்கு வரையா? நீங்க வாயில ராகம் பாடுங்க, நான் கையில தாளம் போடுறேன். அப்படியா? என் பக்கம் அப்பதான் இருக்குதுடா. பாத்தரலாமா? தம்பி இருக்கிறான்டா. பாத்தரலாம்டா. போடு. மகமசா காதா மகமசா Center fruit, KCG Mulabai. இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகின்றான். மனிதன் படைத்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகின்றான். இறைவன் வாழுகின்றான். மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை அன்புக்கோர் எல்லை உன்னை போல் இல்லை. பொன்வண்ணரதம் ஏறி இம்மண்ணில் எங்கும் ஓடி, பொன்வண்ணரதம் ஏறி இம்மண்ணில் எங்கும் ஓடி, நல்லன்பு துணை தேடி நான் தருவேன். மல்லிகை முல்லை பொன்மொழி கிள்ளை. மந்திரம் சுந்தரம் எந்திரிங்கடா. சரி, சிறப்பாக எங்கடா வாழைப்பழமெல்லாம் விழுவுது? சரி, சிறப்பாக எப்படியோ ஒத்திக்க முடிஞ்சுது. நீ அடுத்தது என்ன? நம்ம களத்தில் பார்த்துடலாம். சரியா? இல்லை கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்கள? சரி, வாங்க கீழே போகலாம். அடே சுந்தரம், சீக்கிரம் போடா. சொல்லுங்க. சுப்புராஜ், 10 வருஷத்துக்கு அப்புறம் கோயிலில் நோம்பி ஓடுறோம். இசைக்குழு மட்டும் வச்சுட்டு மக்களை சந்தோஷப்படுத்த முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? நானும் அதுதாங்க நினைக்கிறேன். அதனால் 20 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கிழவிக்காரி வட்டியில் கீதம் குழுன்னு ஒரு நாட்டிய குழு இருக்குது. அதை போய் புக் பண்ணலான்னு ஒரு யோசனை. நீ என்ன சொல்கிற? சரி, வாங்க போய் பார்த்துட்டு வந்துடுவோம். சரி, வா போய் பாட்டு வந்துடுவோம். ஏங்க அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதற்கே என் சிலம்பொலியும் புலம்புவதற்கே அழகு மலராட அபிநயங்கள் கூட சிலம்பொலியும் புலம்புவதற்கே விரல் கொண்டு நீட்டாமல் வாழ்கின்ற வேளை குளிர்வாடை கொஞ்சாமல் கொதிக்கின்ற சாலை பகலிரவு பல கனவு
ஏன்னா இங்கே நின்று மைக்கு ஆஹா ஆஹா சுப்புராஜே ஒத்திகையே இந்த மாதிரி பண்ணுறாங்களே, இவங்கள கூட்டிகிட்டு வந்து நம்ம திருவிழாவில் ஆட வச்சோம்னா ஓஹோன்னு இருக்குமுடா. ஏங்க யாருப்பா அது நடுவுல நாய் நாயெல்லாம் இல்லைங்க, நான் கூவா வெட்டி கோவில் தருவதா குப்புராஜுங்க, இவன் என்னோட அல்ல கை சுப்புராஜுங்க. ஏங்க துப்புறீங்க? சுப்புராஜ் இல்லைங்க துப்புராஜுங்க. காது கொஞ்சம் டமாலாட் இருக்குது. சரிங்க, நம்ம ஊரில் ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் திருவிழா போட்டிருக்குறோமுங்க. நீங்கள் வந்து ஆடி கொடுத்தா கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. அதெல்லாம் சிறப்பாக பண்ணிடலாம். ஆனால் ஒரு கோரிக்கை மட்டும் இருக்கு. என்ன கோரிக்கைங்க ஐயா? அம்மா அபிராமி, இதான் என் பொண்ணு அபிராமி. வருஷம் லேடி கேட்டு போறவ இந்த வருஷம் போட மாட்டேன்ட்டா. கையில காலில் விழுந்து லேடி கேட்ட போட வச்சிருக்கோம். இவளுக்கு எந்த குறையும் வரக்கூடாது. அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. உத்தரவாதம் கொடுத்தா நிகழ்ச்சியை சிறப்பா பண்ணிடலாம். அதுக்கு என்னங்க ஐயா, பொண்ணை நாங்கள் பத்திரமா பார்த்துக்குறோம், என்ன கேட்டாலும் செய்கிறோம். அது ஒன்றும் இல்லை, திங்கிறதுக்கு மட்டும் எக் ரைஸ் நோட்டுவா என் புள்ள, அதை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க போதும். சிக்கன் ரைஸ் மட்டும் போதுங்களா, இல்லை சிக்கன் 65 கொடுக்கலாங்களா? நீ என்னப்பா சர்வரா? இல்லைங்க, எங்கள் சித்தப்பன் பையன் வரதநல்லூரில் ஹோட்டல் கடை வச்சிருக்கிறானுங்க, அதுதான். சரிப்பா, ஓகே. அப்போ அட்வான்ஸுங்க ஐயா? நிகழ்ச்சி எப்படி சிறப்பாக முடிச்சு கொடுக்குறோமோ அப்போ தான் நாங்கள் ஃபுல் அமௌண்ட்டு வாங்குவோம். நல்லபடியாக போயிட்டு வாங்க, சிறப்பாக பண்ணிடுவோம். அப்போ உத்தரவு வாங்கிக்கிறேங்க ஐயா. போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. அப்பா இது யாருப்பா? இவங்க தான்ப்பா தர்மகர்த்தா. நம்மளோட கச்சேரியை வந்து புக் பண்ண வந்திருக்காங்க. இன்னும் ஒருத்தனை பார்த்தா உடக்காய்க்கு வார்னிங் அடித்த மாதிரி இருக்கிறா, இன்னொருத்த வங்குக்குள்ளே படுத்தெந்திரிச்சு வந்த மாதிரி இருக்கிறா. என்னங்க ஐயா வாடா ஓடா நல்லா பொண்ணு பேசுது? பொண்ணு வந்துட்டு விட்டா கெட்ட வார்த்தையே பேசுங்க. அப்படிங்களா? அப்படித்தான்டா, அப்படித்தான் பேசுவேன். என்னங்க ஐயா? மா இப்படியெல்லாம் பேசக்கூடாதுமா. நீ பொத்திக்கிட்டு உட்கார்றா. சரிங்க ஐயா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்கப்பா. இதுக்கு மேலே இருந்தால் எங்களுக்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. கோயில் வாசல்ல 2 வாழை மரம் கட்டிச்சோன்னு கட்டியாச்சா? கட்டியாச்சுங்க. தென்னங்கோலை கட்டியாச்சுங்க. பாக்குத்தலை எல்லாம் கட்டியாச்சுங்க. என் ரூட் நேரு ரேடியா செட்டு கட்ட சொன்ன கட்டிட்டீங்களா? நாளாக கட்டியாச்சுங்க. நீர்மோர் பந்தல் போட்டாச்சுங்க. சரி, ஒரே நிமிஷம் இரு, என் பொண்டாட்டிட்டு பேசிட்டு வந்துடுறேன். அடியே கோவிந்தா, நம்ம வீட்டு நேர் நீர்மோர் பந்தல் போட்டாங்களாமா? 2 பாட்டில் பிடிச்சி வை, வந்து நான் குடிச்சுக்கிறேன். சரி வாரேன் நீர். அப்புறம் சுப்புராஜ், ஊரெல்லாம் சுத்தபத்தமாக இருக்குதா? சுத்தபத்தமாக இருக்குதுங்க. கறி உரி ஆக்கலையே? எதுவும் ஆக்கலைங்க. என்னப்பா இந்த பக்கம் 6 ஸ்பீக்கரு, இந்த பக்கம் 6 ஸ்பீக்கரு போட்டு வச்சுக்கிறாங்க, கோயில் நோம்பிங்கிறீங்க. ஒரு பாட்டு கீட்டு போட்டால் தான் நல்லா இருக்கு. அதுக்கு என்னங்க போட சொல்லிடலாம். போடுங்கப்பா, பாட்டு போடுங்கப்பா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா. வாங்க ஐயா, வாங்க வாங்க. எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சுந்தரம் இந்தளவா நம்ம குரூப்போட இன்னும் போனதே அங்கே போய் ஜாயின் ஆகிட்டேன். அப்புறம் எப்படி இருக்கிறீங்க ஐயா? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். எல்லாம் ஜோதிக்கீங்களா?
வீட்லையெல்லாம் சோக்கிங்களா? எல்லாரும் சௌக்கியங்க, எல்லாம் குடும்பத்தோடு கூட்டிகிட்டு வந்துட்டேன். அப்புறம் நேத்தே காத்தால கிளம்புன மாதிரி சொன்னாங்க. கிளம்பிட்டேன். வரும்போது ஒரு கட்டிங் போட்டு வந்தோம். என்னங்கய்யா? இல்லை பசங்கள்லாம் முடி வெட்டாமல் இருந்தாங்க. ஒரு கட்டிங் அடிச்சு விட்டு கூட்டிட்டு அங்கே நான் உங்கள் ஊர் ஆற்றுல குளிச்சுட்டு அப்படியே வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சுங்க. சரிங்க ஐயா, நான் வேற கட்டிங்கன்னு நினச்சிட்டுங்க ஐயா. இல்லைங்க, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அப்புறம் கோய யானை புக் பண்ணவே இல்லை சூப்பராஜ். எதுக்குடா கோய யானை கூட்டிகிட்டு வந்துக்கிறாங்க? ஆமாம், நான் புக் பண்ணவே எனக்கு கோயில் யானை வந்திருக்க மாட்டிருக்குது. கோயில் யானைங்களா? ஒரு பிளிர் சொல்லட்டுங்களா? அப்பதான் ஒரு காட்டி விடுங்க. அப்பதான் ஐயோ நம்ம அப்பத்தான் இல்லைங்களா? ஐயோ அப்பதான் தெரியாது. கொஞ்சம் தலை வந்துருங்க, கரும்பு கிரசர்கள் மாட்டின மாதிரி ஆகிரு. சரிங்க. அப்புறம் நேராக நிகழ்ச்சிக்கு போயிடலாங்க. சரிங்களா? போயிடலாம். காத்துட்டுக்க வேண்டாம், நேரமாகுது. இந்த உடுக்கையெல்லாம் எடுறா மந்திரம் சுந்தரம். இதேன்றா இந்தல்லவா, அந்தலையே தான் பிடிச்சிக்குதா? இந்தல்லவா என்ன பண்ணுறது, வருஷம் ஆகிறது தானே. போடு, அப்புறம் அதுக்கு தானே காத்திருந்த. गणपतिं श्रीमहागणपतिं श्रीमहागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दित महागणपतिं मनसा स्मरामि वसिष्ठवामदेवादिवन्दित महागणपतिं என்னங்கய்யா பாட்டு நிறுத்திட்டீங்க? அது மைக்கா போயிடுச்சு, நானே பேசிக்குவேன். பின்னாடி தான் இருக்கு மந்திரம். என்னடா ஆச்சு திடீர்னு நான் போயிடுச்சு? ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு புக்கான காட்டிக்கு வந்துட்டு நான் சார்ஜ் போட முடியும். என்ன புக்கான காட்டி? நாடகம் புக்கான காட்டி சொல்லு. எத்தனை தடவை சொல்லி கொடுக்குறேன், பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படியா டே? ஏன்டா வேலையிலேயே உழ வச்சு விட்டியாடா? இப்போ என்னடா பண்ணுறது? ஏதோ ஒன்று சமாளிக்கணுமே. சரி தமிழாக முட்டிங்க. சரி என்னங்கய்யா இப்படி பண்றீங்க? சீக்கிரம் பாடுங்கய்யா. எடுத்து குடிக்கும் போது தான் நீங்கள் வரணுங்க, அதுக்குள்ளே வந்துட்டீங்க. பரவாயில்ல. இது என்னங்கய்யா? இது கங்கை தீத்துங்க. என்னங்கய்யா கங்கை தீத்த கருப்பு கலர்ல இருக்குது? அப்படிங்க, கங்கான்னு பேர் வச்சு சிவப்பாவும் முக்கிறாங்க, கருப்பாவும் முக்கிறாங்க. அது மாதிரி இது கங்கை தீத்துங்க. இது கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சம் குடிச்சோம்னா பாட்டு நல்லா வருங்க. சரிங்கய்யா. மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரம். சரி முடிச்சு விட்றலாங்க. இருங்க. சரி ஏதோ ஒன்று சமாளிக்கணும். டே சுந்தரம், எடுத்துடுறா சுந்தரம். கல்லல்ல கப்பூர சாமி மண்ணல்ல செந்தூர சாமி காடல்ல வேப்பமரோ பூ பூத்த நின்னவரோ கருமாரி தாயே கலையானவாயே நிலையானந்தோமா ஏ நிலையானவானா நிலையானவானா சாமி கல்லல்ல கப்பூர சாமி மண்ணல்ல செந்தூர சாமி காடல்ல
போது விட்டா பாடிட்டே இருப்பீங்க. சரி 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 அப்படியே போய்க்கலாம். மந்திரம் இப்படியே ஆஹா சமாளிச்சு. ஆஹா, ஒரு நாள் வந்து கூத்து பண்ணதுக்கே எங்க ஊர் எவ்வளோ சந்தோஷப்படுது பாத்தீங்களா? இன்னும் முடியலப்பா, அடுத்ததெல்லாம் நதியோரம் இருக்குதப்பா. உட்காரப்பா, நீ போப்பா, போட்டு விடுங்கப்பா. இந்த பூத்து குலுங்குகின்ற நந்தவனம், இந்த கொட்டுகின்ற நீர்வீழ்ச்சி, இந்த அலைகளான வந்திருக்கும் இந்த மக்கள் கூட்டம் எல்லாம் பார்க்கின்ற பொழுது என் மனம் எப்படி இருக்கிறது தெரியுமா? எப்படி இருக்கு? நதியோரோ நதியோரோ நாடல் ஒன்று நாடம் கொண்டு நாட்டியம் நாடுகிறே. நானந்த ஆனந்தில் சொல்லே நதியோரோ நதியோரோ தேயிலை தொட்டோ நீ தேவதையாட்டோ அள்ளுவதென்னே நெஞ்சை கிள்ளுவதென்னே. தேயிலை தொட்டோ நீ தேவதையாட்டோ அள்ளுவதென்னே நெஞ்சை கிள்ளுவதென்னே. முகில்தானோ முகில்தானோ சின்னது கொண்டாட்டம் நல்ல சித்திர பெண்ணாட்டம் கார்காலத்தில் ஊர்கோளத்தில் காதல் என் காதல் ஆனந்த ஆனந்தில் ஆனந்த ஆனந்தில் சொல்லே நதியோரோ அப்படி இருக்கணும். இவங்க ரெண்டு பேரும் ஆட்டத்தை பார்க்கும்போது அந்த சல்மான் கானும் சன்னிலியோனும் ஆடின மாதிரி இருந்து- ஏயா என்னை பார்க்கும்போது சன்னி வேறையா இருக்கு? ஆஹா ஆஹா, பாட்டு கச்சேரினா இப்படித்தானப்பா இருக்கணும். ஊர் மக்களே கைகூட்டி கை தட்டி மகிழ்ச்சி அடைகிறாங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. எப்படி மக்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததா? ஒருத்தருமே எல்லாம் தூங்குவாங்களாட்டது, கை தட்ட மாட்டேங்கிறாங்க. நான் கை தட்டியிருக்கேன். கை தட்டுங்க கொஞ்சம். அப்பதான் பையனுக்கெல்லாம் ஒரு சுறுசுறுப்பாக இல்லைன்னா தூங்குறேங்கிறான் போவேன். சரி சுந்தரம், நீ எதுவும் சொல்கிறியா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், மறுபடியும் கல்லெல்லாம் கப்பு உரம். சரி சரி, இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு அந்தல வாங்க, நான் போகலாம். பாட்டு கச்சேரி நல்லா முடிச்சு கொடுத்தாச்சு. அடுத்தது என்ன, கீதமோட நடனக்குழு தான். அவங்க வந்து சிறப்பாக ஆடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னப்பா கீதம் நாட்டிய குழு ரெடியாக இருக்கீங்களா? ஆஹா ஆஹா, நாட்டியம்னா இப்படித்தானுங்க ஐயா இருக்கும். பொண்ணை ரொம்ப அழகாக வளர்த்து வச்சு நடனத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. ஐயோ அது உன் தம்பியா? கரெக்டா? எப்படியோ ரெண்டாவது முதல் நாள் நாட்டிய நிகழ்ச்சியுமே பாட்டு கச்சேரி சிறப்பாக முடிஞ்சுது. நம்ம மக்கள் எல்லாம் கை தட்டாத பார்த்தா தான் கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. பரவாயில்ல கை தட்டுறாங்க. சரி, நாளைக்கு வந்து என்ன திரும்ப படுக்கிறதா? ரெண்டாவது நாள் யோசிச்சு வச்சிருக்கிறேன். அதை நான் சொல்றேன், அப்புறமே சொல்றேன். எல்லாம் ஒரே மேடையிலேயே முடியுது, அதனால உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து நாங்களே சொல்லிடுறோம். வாங்கடா வாங்கடா, அட
அட ஏன் ஏழை முட்டுக்கிற? ஐயோ ஐயோ ஐயா மெதுவா மெதுவா மேடைக்கு ஏதோ நான் இருப்போம். ஐயோ மத்தாளத்தை நவுத்துறா அவன் சுந்தரம். ஐயோ ஏன் கணக்கா ஊர்ல சொல்லி தரவே இல்லையா? எந்திரி. அப்ப வயிறு வலிக்குதுடா. வயிறு வலிக்குது. வயிறு வலிக்குதா? என்னாச்சு அப்பத்தா? என்ன தின்னு தொலைஞ்ச? அட வந்தோடனே பசிக்குதுன்னு அந்த டிவி ஸ்டாண்டு மேல இருந்த ராகி முறுக்கு 2 எடுத்து தின்னு போட்டேன்டா. ராகி முறுக்கு ரொம்ப வலிக்குதுடா. ராகி முறுக்கு ஏதோ வாங்கி வச்சியாடா? நான் பீடி வாங்குறதுக்கே காசு இல்லாம கொண்டு ராகி முறுக்கு எங்க இதுக்கு போய் வாங்கி வைக்கிறேன்? அது வேணா அப்படித்தான். இருறா நான் போய் பாட்டு வரேன். எங்கடா இருக்குது ஸ்டாண்டும் இல்லை ஒன்றும் இல்லை. சரி இப்போ இதுதான் ஸ்டாண்டு. ஏய் அப்பத்தா அது கொசுவத்தி. அப்பத்தா கொசுவத்தி என்ன? கொசுவத்தியா? அதான் திங்கும் போது சவுக்கு சவுக்குன்னு இருந்துச்சா, நான் வேற தெரியாம தின்னு ஓட்டேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும். எத்தனை கொசுவத்தி தின்ன? ஒரு 8-9 இருக்கும்டா. அவ்வளவு தின்னு ஓட்டேன். 8-9னா சாதாரண மனுஷனுக்கு தான் அது ஏதாவது ஆகு. உனக்கெல்லாம் ஒரு 80 சாப்பிட்டு இருந்தா தான் ஏதோ நான் புரியுதா? இருந்தாலும் என்ன பண்றீங்கன்னா மந்திரா சுந்தரம் அப்பத்தா வந்து ஒரு நல்ல மாட்டு ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போங்கடா. புரியுதா? அவர் ஏதோ ஒரு மாத்திரை மருந்து கொடுப்பாரு. அது ரெடியாகவே டக்குன்னு. புரியுதா? ஏன் அப்பத்தா உனக்கு ஏதோ ஒரு ஆசை இருக்குதா? என் பேரனை வர சொல்ற, வெளிநாட்டுல இருந்து அவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்குடா. அதுக்கு முன்னாடி தேரெல்லாம் விட்ட. அடா ஆமா, தேரை கட்டி கூட்டிட்டு போ. உனக்கு தேர் கட்டணும்னா சாதாரணமாக கட்ட முடியுமா? ஏதோ ஒரு கிரேன்லேயோ ஒரு 12 வீல் லாரிலையோ இந்த மாதிரி கட்டினா தான் உனக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு சௌரியமாக இருக்கு. ஃப்ளைட்டில் கட்டினா பரவாயில்ல. சரி இப்போ ஃப்ளைட்டில் எங்கே மேலே தான் உனக்கு ஃப்ளைட்டு மேலே தான் நீ ஏறுவேன். எங்கள் ஃப்ளைட் எங்கே முனையாது. சரி அதெல்லாம் கிட்டே பின்ன தம்பிக்கு தம்பி உடனே கிளம்பி வர சொல்லு. தம்பி வா. உன் பேர் என்ன? பேரன அவன் எங்க இருக்கிறான்னு தெரியுமில்ல? ஃபாரின்ல இருக்கிறான். உடனே வர சொல்லு. கொல்கத்தா மைசூர் இந்த மாதிரி ஃபாரின்லாம் இருக்கிறான் அவன். அது காமெடிக்கு அப்படித்தான். சரி மந்திரம் நீ என்ன பண்ற? தம்பிக்கு ஒரு ஃபோன் போடு. ஹலோ. என்னை எடுத்ததையுமே அலோன்ட்டானா? என்ன கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடி. தம்பி சொல்லுண்ண. எங்கடா கேக்குதா? இருக்கிறாரு அதனால அப்படித்தான் கேக்கு. விட்டு தான் கேக்கு. தம்பி இங்கே ஒரு பிரச்சனையாகி போச்சுடா. என்னாச்சுண்ணே? இங்கே அப்பத்தா வேற உருண்டுட்டு இருக்குதுடா. இங்கே மேடையெல்லாம் தாங்குமான்னு தெரியல. நல்ல வேலை நம்மளுக்கு கடைசி ப்ரோக்ராமாக போச்சுடா. என்ன விஷயம் சொல்லுண்ணே? அட ஆமாண்டா. ஏன்டா டிவி ஸ்டாண்டில் இருக்கிற கொசுவத்தி எடுத்து ஒரு 5-6 எடுத்து வாயில் விட்டுருச்சுடா. கண்டதையெல்லாம் அப்பதான் கொடுக்கான்னு சொல்றது. ஏன்னா இப்படி தான் பண்ணுறேன். சரி நீ எப்போ வர்ற அதை சொல்லு. இப்போ தான் நான் ட்ரம்ப் மாளிகையில் அவனோட பேத்திக்கு சடங்கு இப்போ ஒரு கச்சேரி முடிச்சுட்டு வரேன். ட்ரம்ப் மாளிகையில் அப்படியே ஜப்பான் ஓலான்னு நம்ம அப்போ இங்கே ட்ரம்ப் மாதிரி உருண்டுட்டு இருக்குது. உனக்கு ட்ரம்ப் மாளிகையில் உனக்கு கேட்குது அங்கே கச்சேரி. அப்படியே ஜப்பான் ஓலாண்டா நீ கால் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறது? நாளைக்கு வரணுமா? சரி 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 நீ காலையில் வந்துடுவீல? காலையில் வந்துடுண்ணா. சரி அப்பத்தாட்ட கொடுக்குற ஒரு வார்த்தை பேசு. அப்பத்தா இந்தாங்க. ஹலோ பேராண்டி, எப்படா இருக்கா? கணக்கா பேசுங்க அப்பத்தா. மைக்கே அதிருது. ஹலோ. ஏன் அப்பத்தா? அதான் நீ சீக்கிரம் கிளம்பி பாடா. ஒன்றும் கவலைப்படாத. நான் கால் வந்துடுறேன். அண்ணன் கூட ஹலோ சீக்கிரம் கிளம்பி பாடா. அவன் பேசுறது கேட்காது. அடுத்த டைலாக் போயிரு நீங்க. அவ்வளவுதான். இல்ல இப்பதான் எனக்கு பாதி சரியாகிருச்சு. உடம்பு சரியான மாதிரி இருக்குதுடா. அப்படியா? சரி சரி. ஏய் அப்பத்தாவுக்கு ஏதோ கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சாட்டுக்குது. அப்பத்தா தம்பி காலையில் நேரமா வந்துருவான். நீ வச்சிரு சரியா? மற்றதையெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். சரி ஓகே. மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, மலையாளை கலையாடும் தலையாட்டும் அருவி, மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, ஒரே செகண்ட்ல பாருங்கள் தலையாட்டும் அருவி, மலைமுடியினில் பனி வடியுது வடியுது மண் மணக்குதம்மா, கலையழகினில் மனம் கரையுது கரையுது கண்மயங்குதம்மா, மலையாள கரையோரம் தமிழ் பாடும் குருவி, அலையாடை கலையாமல் தலையாட்டும் அருவி. அப்புறம் தம்பி சௌக்கியமா? நல்லா இருக்கிறியாண்ணே? நல்லா இருக்கிறேன் தம்பி. அப்புறம் என்னண்ணே சொல்கிறது? நீ வேறு அப்போ தான் முடியலங்காட்டி நான் விட்டு போய் இருக்கிற ஃபங்க்ஷனை விட்டு போட்டு வந்துட்டேனே. ஆமாம் தம்பி, எனக்கு கெட்ட கனவெல்லாம் வருது. சரி நம்ம என்ன பண்ணலாம், நீ போய் சீக்கிரம் போய் குளிச்சுட்டு ஆத்தங்கரையில் நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு பூசை ஒன்று போட்டு வந்துடலாம். சரியா? அப்படியாண்ணே, போடுங்க சாங்க. தம்பி காத்துக்கு பூக்கள் சொந்தம் பூவுக்கு வா
பாசம் சொந்தம் வாசத்துக்கு சொந்தக்காரி வருவாளா ஏன் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் சொல்லி தருவாளா தாய் பாசம் பார்த்ததும் இல்ல எனக்கு ஒரு சொந்தம் சொல்ல வருவாளா ஏன் நெஞ்சுக்குள்ள மல்லியா பூ தருவாளா பத்து விரலும் எனக்கு மாத்திரம் புல்லாங்குழலா மாற வேணுமே எந்த சாமி எனக்கு அந்த மனம் கொடுக்கும் நீனா மாறி நீரில் நீந்தணும் குயிலா மாறி விண்ணில் பறக்கணும் காத்தா மரமா பூவா நானும் வாழ்ந்திடணும் பொருத்தி துணை வேணும் சாமி சிலைகள் 100 1000 செஞ்சு நானும் வைக்கிறேன் சாமி ஒண்ணு கண்ண முழிச்சு பார்த்திடுமா அவளை காட்டிடுமா சொந்தக்காரி வருவாளே ஓ வாழ்க்கைக்கு ஒரு வர்த்தம் சொல்லி தருவாளே தம்பி பொண்ணு கிடைக்கலன்னு ஃபீல் பண்ணாத உன்னோட பாட்டுக்கு ஒரு பாட்டு கேட்டுச்சு பார்த்தியா அண்ணே நாமளும் வருஷம் இதே ஸ்டேஜாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் ஒரு பொண்ணு கூட கிடைக்க மாட்டேங்குது கதையில் மட்டும்தானே பொண்ணு கிடைக்குது இப்போ இந்த சாங்கை பாடிட்டேன் நாளைக்கு இன்ஸ்டாகிராமில் எத்தனை மெசேஜ் வருதுன்னு பார்க்கலாம் பார்த்துட்டு எது ஒன்றா இந்த வருஷமாக ரெடி பண்ணிக்கலாண்ணே பாட்டை கேட்டங்களே யாராவது இருக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கு யாராச்சுக்கு சரி ஓகே தம்பி வரும்போது ஃபாரின்லேருந்து வரும்போது எதாவது வாங்கிட்டு வந்தியா நீ கேப்பேன்னு தெரியுண்ணே அதனால வரும் மிச்சமான பிராந்தி பாட்டில் நெட்டு வந்துருக்கிற உட்காரு செட் பண்ணலாம் எந்த பாட்டு அது அப்பதான் ஆம்லெட் போடுறது போடுத்துரு தர மாட்டேங்கிறான் சாங் அந்த பாட்டு பாடு எந்த பாட்டு ராஜா அதான் முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அந்த பாட்டு தான் பாரு கண்ணு பாரு ஐயா பாரு முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக அன்பாலே இணைந்து வந்தோம் ஒண்ணுக்குள் ஒன்னாக ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா 4 கால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா ரோஜாவின் இதழ்களை போல் தீராத வாசமடா 100 ஆண்டு வாழ வைக்கும் மாறாத பாசமடா தம்பி இந்த பாட்டுக்கு அப்புறம் தான் ஒரு செய்தி ஒன்று ஞாபகம் வந்துச்சு நேற்று கச்சேரியில் 100 இலையில் மானத்துலேருந்து தப்பிச்சிட்டோம் ஏன்னா இந்த மந்திர பையன் மண்ணது பேட்டரியில் சார்ஜ் போடாம விட்டான் 6 மணி போட்டியில் நான் இவனை வச்சு சமாளிக்கிறேன் அந்த பாட்டை போடுறேன் இந்த பாட்டை போடுறேன் ஏதோ ஒன்று படிட்டு தப்பிச்சு வந்துட்டேன் நீ சொல்லணும் என்ன எப்பவுமே மந்திரம் பிடித்தானேன்னு சொல்லணும் சரிண்ணே அந்த டைலாக் மறந்து வச்சு இப்போ நான் தான் வந்துட்டேன்ல கவலைப்படாத எந்த கச்சேரி தான் நான் பார்த்துக்கிறேன் சரியா சரி தம்பி நாளைக்கு 2வது நாள் கச்சேரி சரியா நாளைக்கு 2வது நாள் கச்சேரியில் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் சரியா மந்திரம் சுந்தரம் தயாரா ஓகேண்ணே தயாரா திருன்னு முழிக்காதீங்க சரியா வாங்க அடே சுப்புராஜ் அப்புறம்டா நேற்று உங்கள்கிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன் நாம இருக்குதா இன்னைக்கு ஒன்று புதுவிதமாக ஒன்று பண்ண போகிறேன்டா சொல்லுங்க 2வது நாள் கச்சேரி இன்னைக்கு 2 பேர் தனித்தனியாக பண்ணுறப்ப பட்டையை கலப்புறாங்க ஒட்டுக்கா பண்ணா பயங்கரமா இருக்கு அப்புறம் என்ன ஒட்டுக்கா வர சொல்லி ஆடல் இந்த பக்கம் பாட்டு இந்த பக்கம் ஊரே களகட்ட போகுது இப்போ 2 பேர்த்தையும் ஒட்டுக்கா கூப்பிட போகிறேன் அவங்க பர்ஃபார்மன்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துட்டு நல்லா இருந்தாலும் கை தட்டுங்க நல்லா இல்லைனாலும் கை தட்டுங்க
ஆகா ஆகா, அருமையிலும் அருமை, அருமையிலும் அருமை. உங்க பொண்ணை எப்படி வளர்த்தி வச்சிருக்கீங்க? சூப்பரா வளர்த்தி வச்சிருக்கீங்க. தம்பி தம்பி இங்க பாருப்பா, அங்க என்னப்பா? அருமையான பையங்க, அருமையான பையன், கண்டே கற்றுப்போ. ஆளுதான் கொஞ்சம் வாரையாட்டங்க, மற்றபடி அருமையான பையன் தாங்க. முந்திருவானாட்டு இருக்குதுரா அவனை. அருமையான பையனை வளர்த்தி வச்சிருக்கீங்க. என்னவா பர்ஃபார்மன்ஸ் பண்றாரு? நீ சொல்ல விடுங்க, ஆளுதான் கொஞ்சம் வாரையாட்டங்க, மற்றபடி அருமையான பையன் தாங்க. பர்ஃபார்மன்ஸ் பட்டை கிளப்புறாருப்பா. என்ன மக்களே கை தட்ட மாட்டேங்கிறீங்களேப்பா. 2வது நாள் நிகழ்ச்சி நிறைவடையுது, அதையெல்லாம் சொல்லி தொலைங்க தர்மகர்த்தரை. கை தட்டதுக்கு அப்புறம் சொல்லிக்கலான்னு. அருமையா 2ஆம் நாள் கச்சேரிய நம்ம நாட்டிய குழுவுமே பாடல் குழுவும் முடிச்சு வச்சுட்டாங்க. சிறப்பா முடிச்சு நாங்களாம் எங்க அறைக்கு கிளம்பிடுறோம். கிளம்புங்க, உத்தரவாங்க உத்தரவாங்க. நீங்க தூக்கத்தில் உட்காந்துருக்காதீங்க, அப்பாவெல்லாம் எந்திரிச்சு வந்துருங்க. எந்திரிங்க. அபிராமி அபிராமி ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்கள் ஆண் ஆட்டத்தை பார்த்து என் மனசே பறி கொடுத்துட்டேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? பாட்ட போடுங்க. எனக்கு சிரிப்பு தான் வருது. எதை வச்சு நமக்குள்ள காதல்னு முடிவு பண்ணீங்க? நீ என்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசல. கோயில்ல தம்பதிகள் வந்து நின்னப்போ நீ பக்கத்துல வந்து நிக்கல, அப்போ மனசுக்குள்ள சந்தோஷம் இருந்ததுல்ல? இல்ல இல்ல, உங்களுக்கு நிஜமாவே ஏதோ ஆயிடுச்சு. ஒரு ஊருக்கு கோயில்ல ஆடுறதுக்காக வந்தோம். வந்த இடத்துல சிரிச்சு சிரிச்சு பேசணும், 4 கோயிலுக்கு போனோம், ஒரே இடத்துல சாப்பிட்டோம். இதெல்லாம் வச்சு காதல்னு முடிவு பண்ணிட்டீங்களா? விளையாடுறதுக்கு ஒரு அளவு இருக்கு.
போதும் என்ன கிண்டல் பண்ணது. என்ன நீங்க இவ்வளவு தூரம் திருப்பி திருப்பி சொல்ற? இன்னும் நம்ம பழகினத காதல்னே நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க. நீ எப்படி பேசுற அபிராமி? காலில கட்டின சலங்கிய கச்சேரி முடிஞ்சதும் கழட்டி வச்சிட மாதிரி இல்ல நம்ம காதல். நிரந்தரம். அது உனக்கும் தெரியும் இல்ல? யோசிச்சு பார்த்தாலும் நீயும் நானும் பழகின பழக்கம் வெறும் பொழுதுபோக்கா இருக்க முடியாது. உன் கண்ணை அதை சொல்லுது. உன்னை நீயே ஏமாத்திக்காத. என்னடா தம்பி சளி பிடிச்சா? என்னடா கண்ணெல்லாம் வேத்துருச்சு? அண்ணா ஒன்றும் இல்லைண்ணா, கண்ணில் தூசு விழுந்துருச்சுண்ணே. தூசி விழுந்துருச்சா? பார்த்தா அப்படி தெரியலையே. என் தம்பி பற்றி எனக்கு தெரியாதா தம்பி? என்னாச்சு உன் மனசில் என்ன சோகம்? அதை சொல்லு. அண்ணனா நான் வந்து கூட நின்று ஏதாவது ஒன்று பண்ணித்தரேன். உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறேன்னு தெரியலண்ணே. வாயில் தான் சொல்லணும், வேறு எதாவது சொல்ல முடியுமா? அது எனக்கும் தெரியுண்ணே. சொல்லி இப்போ ஆனாலே ஒரு ஜம்முன்னு ஒரு ஜம்முனா அபிராமின்னு ஒரு பொண்ணு. ஆனால் ஆமாம், அந்த இதே பரதனோட பொண்ணு. அந்த ஆட்டத்தை பார்த்தோன்னே நான் மயங்கி அதுக்கு எம்படி எடுப்பு கை வைக்கிறேன். அந்த அளவு சரி நான் அவன் ஆவமாக இருக்குதுண்ணே. எனக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்குண்ணே. ஆனால் அவட்ட நான் சொல்லி பார்த்துட்டேன் லவ்வை. அவள் அதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஆனால் அவள் கண்ணில் பார்க்கும்போது அவள் காதல் எனக்கு தெரியுதுண்ணே. அப்புறம் இப்போ தான் நான் செருப்படி வாங்கிட்டு இருந்தேன். அது ஏன்னா அவங்களுக்கு சொல்கிற அவங்களே மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே. சரி தம்பி, அதை பற்றி பிரச்சனை இல்லைடா. அவங்க அப்பங்கார 7 கரப்பாறையை ஒட்டுக்கா முழுங்க ஒன்னாட்ட உட்காந்துக்கிறான். அவன் டெங்கிட நான் போய் பேசுறது, அவன் தூக்கி இது எதுவும் சொல்லிவிட்டானா என்ன பண்ணுறது? எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, நான் அதை பார்க்கணும்ன்றா தம்பி. அண்ணே நீ என்ன வண்டியோ எது வண்டியோ தெரியாது, நான் கட்டினா அந்த பொண்ணு தான் கட்டுவேன். எல்லா படத்துலையும் வர டைலாக் தானது, என்ன வண்டியோ ஏது வண்டியோ தெரியாது, எனக்கு அதுதான் வேணும், அதுதானே காற்று தான் வேணும். சரி அதுதான் வேணும்னா அவனு எல்லாம் இங்கே வந்து உட்காந்துருக்கானு. என்ன ஏதோ ஒன்று பேசுகிறமா நடிங்கிறானா, ஏதோ ஒன்று பேசிட்டாவது இருக்கணும். சும்மா கொண்டு வந்தால் எப்படி இன்னொன்றது தெரியல. சரி யாராவது இருக்கிறீங்களா? ஐயா பரதரு, ஐயா வெடுக்குன்னு கொடுத்தா பரவாயில்லைங்க வைரமுத்து. ஐயா யாராவது இருக்கிறீங்களா? வாப்பா ஆவுடி, என்ன விஷயம்? ஆவடி அம்படின்ட்டு இல்லை உங்கள்கிட்ட தான் பார்த்து பேசணுங்க ஐயா. வைரமுத்து அங்கேயும் இங்கேயும் குறுக்கையும் மறக்கையும் நடந்துட்டு இருக்காதீங்க. உங்களை தான் பார்த்து பேசணும். என்ன விஷயம்ப்பா ஆவுடி? அதாவது உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. வாயில் சொல்லுப்பா. எம்ப டைலாக் எனக்கேவா? சரி ஓகே. சரி அது எப்படி சொல்கிறதுன்னா, என் தம்பி தான் சொல்லு. என் தம்பி உங்கள் பொண்ணை லவ் பண்ணுறாங்க. என்னது? உங்கள் பொண்ணு அபிராமி லவ் பண்ணுறாங்க. அபிராமி? அப்படியா? அப்படித்தான் பாருங்கள், உங்கள் பொண்ணுக்கு என் தம்பி மேலே ஆசை. நீங்கள் தான் பார்த்து ஏதாவது ஒன்று பண்ணி எங்கள் தம்பி. அதே எப்படிப்பா தெரு தெருவா குரங்கு வித்திர காட்டுற நீங்கள் எங்க, மேடை ஏறி பரதம் ஆடுற நாங்கள் எங்க? அதெல்லாம் ஒத்து வராதுப்பா. எண்ணெயும் தண்ணியும் எப்படிப்பா கலக்கும்? கலைக்கு குடிச்சு பாருங்க, காலையில் வரும். இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. நீ ஆவடி, நீ பழனிக்கே காவடி எடுத்தாலும் உன் தம்பிக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன். சரி நான் லென்த் அவளில் பேச விரும்பல. சரி நான் போயிட்டு வரேங்க. கிளம்பு கிளம்பு, காத்து வரட்டும். ஆவடி ஆவடி, ஏங்க ஒரு கட்டிங் கீது இருக்குது? அட அது இல்லையாப்பா, அது எப்படியாப்பா? உங்கள் வேலை சின்னது, அவங்க வேலை பெருசுன்னு சொல்லலாம். கலைன்னு அது அந்த நாய்கிட்ட போய் சொல்லுங்கள். அது எப்படியாப்பா உங்கள் வேலையா அவங்க வேலை? கொஞ்சம் குப்பை வேண்டாம். சரி சரி, 2 வேலையும் ஒன்று தானப்பா எங்களை பொறுத்தளவுக்கு. சரிங்க. இப்போ நாளைக்கு 3ஆவது நாள் கச்சேரி. ஆமாம். நாளைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 2 பேரும் போட்டிக்கு போட்டி பாடுங்க, ஆடுங்க. யார் ஜெயிக்கிறாங்களோ, இந்த மக்கள் மனசை யார் இடம் பிடிக்கிறாங்களோ அவி சொல்கிறதே நாளைக்கு தீர்ப்பாக நான் சொல்லி போடுறேன். அது மக்களுக்கெல்லாம் ஓகே தானா? அப்போ போட்டிக்கு நீங்கள் ரெடியா? நாங்கள் எப்போவோ ரெடி தாங்க. என் தம்பிக்காக என் உயிரையும் கொடுக்குற காத்திருக்கிறேன். சரி அப்புறம் வரதப்பா.
பதில சொல்லப்பா. குப்பு எங்கிட்டயே வா, என் பொண்ணு மேலே நம்பிக்கை இருக்குது, என் பேரை காப்பாற்றுவா, போட்டிக்கு நான் ரெடி. என் பேர் ஏதோ ஒன்று எழுதுறீ, ஒரு பொட்டியில் வச்சுக்கிறியா காப்பாத்துறதுக்கு? காமெடி காமெடி எழுதுல இருந்தாலும் போட்டு விட்ருவானு. சரி சரி, நாளைக்கு களத்தில் சந்திக்கலாங்க, புரியுதுங்களா? முதல் போட்டியா அவங்கள வந்து பண்ண சொல்லிடுங்க. அடுத்த போட்டியா என் தம்பி இமயமலை வரைக்கும் போயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவா பாப்பா கிட்ட, புரியுதா? சரி வரேங்க. என்ன மக்களே, ஆரம்பிச்சிடலாமா? 3வது நாள் கச்சேரியா? கூட சொல்லுங்கப்பா, ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வாமா கீதம். ரியாக்ஷன் இருந்தது மக்கள் கிட்ட? மக்களே, பாடல் ஆடல் எப்படி இருந்துச்சுன்னு உங்க சரி, அடுத்ததா எங்க கலைக்குழு இறக்கிடலாமா? வாமா எந்திர. வணக்கம்ங்க, என்ன ஆட்டி வச்ச வணக்கம்ங்க, என் காலில் சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம், என் கால் நடமாடும் ஐயா உம கடலைய வெல்லும் வரைக்கும், என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம், என் கால் நடமாடும் ஐயா உம கடலைய வெல்லும் வரைக்கும், நீ உண்டு உண்டு என்ற போதும் இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதம் இது நிக்காது ஒருபோதும், ஆளார கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கம்ங்க, என்ன ஆடாம ஆட்டி வச்ச வணக்கங்க, தண்ணியில மீன் அழுதா கரைக்கொரு தகவலும் வருவதில்லை, எனக்குள்ள நான் அழுதா துடைக்கவே எனக்கு ஒரு நாதி இல்லை, என் கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் வைரம் வைரமாகுமே, சபதம் சபதம் என்றே சலங்கை சலங்கை பாடுமே, மனமே மனமே சபதம் வெல்லும் மட்டும் சாயாதீரு, விழியே விழியே இமையே தீயும் போதும் கலங்காதீரு, நதி நதி
மழைக்காகத்தான் வேகம் அட கலைக்காகத்தான் நீயும் உயிர் கலந்தாடுவோம் நாளும் மகனேவா நீ சொந்த காலிலே நில்லு தலை சுற்றும் பூமியை வெல்லு இது அப்பன் சொல்லிய சொல்லு மகனேவா மகனேவா ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்னும் கொடுப்பான் புலிகள் அழுவது ஏது அட பறவையும் மழை அறியாது போர்க்களம் நீ புகும்போது முள் கைப்பது காலறியாது மகனே மகனே காற்றுக்கு ஓய்வதேது அடையேது கலைக்கொரு தோல்வி கிடையாது 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 மலால கண்டா ஆடலுக்கு தகப்பா வணக்கம்ங்க என்ன ஆடாம ஆடி வச்ச வணக்கமுங்க என் காலுக்கு சலங்கையிட்ட உன் காலடிக்கு முதல் வணக்கம் என் கால் நடமாடும் ஐயா நம்ம கட்டளங்க வெல்லும் வரைக்கும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் நீ உண்டு உண்டு என்ற போதும் அட இல்லை இல்லை என்ற போதும் சபையாடிய பாதமையா அது நிற்காது ஒரு போதும் மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் ஆவியலும் தலைய சங்கமம் சங்கமம் மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் ஆவியலும் தலைய சங்கமம் சங்கமம் மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் ஆவியலும் தலைய சங்கமம் சங்கமம் மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் ஆவியலும் தலைய சங்கமம் சங்கமம் மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் ஆவியலும் தலைய சங்கமம் சங்கமம் மழைத்துளி மழைத்துளி மண்ணில் சங்கமம் உயிர் துளி வானில் சங்கமம் உடல் பொருள் ஆவியலும் தலைய சங்கமம் சங்கமம் தர்மகத்தரே பார்த்தீங்களா தம்பிய இந்த குளத்துலையே நான் பார்க்கணும் பார்த்தோன்னு ஏதோன்னு சொல்லுங்க. பாத்துங்க தம்பி எல்லாம் பயங்கரமா ஆடுறாருங்க. நீங்களே சொல்லுங்க, நீங்க தான் போய் கேட்கணும் மக்கள் மனசை யாரு கவர்ந்தாங்க அப்படின்னு. ஏங்க மக்கள் கவலைப்படுறதுக்கிட்ட அப்பத்தால பாருங்க கொஞ்சம் போய் சேர்ந்துருச்சுங்க. அப்பதான் போய் சேர்ந்துருச்சுங்க. என்னங்க பண்றது? ஏய் என்னடா ஆச்சு? ஏன்டா அழுதுட்டு? என்ன பார்த்தா எந்திரிச்சா? என்னாச்சு? லைட்டா கண்ணாசந்தா, அதுக்குள்ள என்னடா இப்படி கூட்டத்தை கூட்டி வச்சிருக்கீங்க? கண்ணாசற மாதிரி தெரியலையே. ஏன் என்ன பண்ண? அட சின்னவன் பேக்கில் ஏதோ கருப்பு கலரில் சோடு பாட்டில் இருந்து கொஞ்சமால எடுத்து முக்கால்வாசி குடிச்சிட்டு துணி கொண்டு வச்சிருக்கேன் உங்களுக்கு. அடடு அப்பத்தா என்ன பார்த்தா கொஞ்ச நேரத்தில் எத்தச்சோட்டு வேலையை பார்த்து விட்டு சரி அப்பத்தா எந்திரி. நம்ம அப்படின்னா நம்ம தம்பி ஆனதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்திருப்பேன். கொஞ்சம் லைட்டா போத அந்த அளவுக்கு போத. சரி தர்மகத்தை மக்களே நீங்களே கேளுங்க. மக்களே யார் ஆனது நல்லா இருந்துச்சு? இவங்களோட பாட்டு கச்சேரியா அவங்களோட நடனக்குழுவோட நாட்டியமா? சொல்லுங்க மக்களே. சரி இவங்களா சுந்தர இதை பத்தி நீ ஏதோன்னு சொல்றியா? மறுபடியும் கல்லெல்லாம் விடு கல்லெல்லாம் செங்கல்லாம் நீ ஏன் சுந்தரா வா சுந்தரம். சரி சொல்லுங்க மக்களே, உங்க ஓட்டு யாருக்கு? நாட்டிய குழுக்கா பாட்டு குழுக்கா? சரி கை தூக்கி காட்டு. உங்களோட விருப்பப்படி பாட்டுக்குழு வெற்றி பெற்றதா அறிவிக்கிற. இனிமேல் இவங்க சொல்றதா வரதப்பா நீ கேட்கணும். மக்களே சொல்லிட்டாங்க. சரி தர்மகத்தா அவரு பொண்ணு கொடுக்குற மாதிரி தெரியல. நான் எங்க வழியை பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம். சரி வாங்கடா.
எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கணும். இந்த திரைக்காவியத்துக்கு வந்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்து தயாரிப்பு மற்றும் எழுத்தாளராக பணிபுரிந்து இயக்கத்தையும் பண்ணி கொடுத்த எங்கள் டாக்டர் அன்பு ராஜசேகர் தலை அவர்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அவ்வளோதான் சொல்ல விரும்புறியா? சாமி கல்லல்ல கப்பூர சாமி மண்ணல்ல செந்தூர சாமி காடல்ல வேப்பமரோ பூ பூத்த நின்னவரோ முத்து முத்து மாறி முத்தழகு மாறி முக்கரகோமே ஏ வண்ணு வண்ணு மாறி வண்ணால ஊரு எல்லாமே கல்லல்ல கப்பூர சாமி மண்ணல்ல செந்தூர சாமி காடல்ல வேப்பமரோ பூ பூத்த நின்னவரோ. நன்றி, வணக்கம். ரெண்டு வார்டு